ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பைர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த கிராக்கரைல் அப்படிங்கிற போம் தான் வந்து பார்க்குறோம் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சரிங்களா? ஆனால் இந்த போமை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவிஸ் கரோல் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் போய்ட்டு வந்து எழுதியிருக்காரு. அவருடைய ஒன் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன் இஸ் த ஒன்லி வெப்பன் இந்த வார் அகெயின்ஸ்ட் ரியாலிட்டி. பாருங்கள், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் இமேஜினேஷனில் மூழ்கி போயிடுவாங்க இல்லையா? இது வந்து கவிஞனா அவருக்கு பொருந்தும், ஆஸ்பிரன்ஸ் நமக்கு பொருந்தாது. இருந்தாலும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன் த போம் த கிராக்கரைல். அப்போ இந்த போமுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெப்ஷன். அப்போ டிசெப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஹைடிங் த ட்ரூத், இல்லை அப்படின்னா நாட் பீயிங் ட்ரூத்ஃபுல், பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போமுடைய தீம். லெட்ஸ் சி அது என்ன மாதிரியான ஏமாற்று வேலை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? பாருங்கள், இப்போ சிம்பிளாக நம்ம லீவிஸ் கரோல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கிராக்கடைல் இருக்குது, அது தன்னுடைய அவுட்டர் ஸ்கின்னை டெய்லெல்லாம் ரொம்ப ஷைனியாக வச்சுக்கிறதுக்காக அதன் மேலே தண்ணி படுற மாதிரி படுத்துருக்கு, இல்லைனா தண்ணியை பட வைக்குது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காரு. ஹவு டோத் அப்படின்னா இந்த இடத்துல டஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டஸ்ஸுடைய ஓல்டு இங்கிலீஷ் ஃபார்ம் தான் டோத். அண்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெயில். அப்போ இந்த இடத்துல இம்ப்ரூவ் அப்படின்னா மேக்கிங் இட் பெட்டர். இந்த ப்ரெசன்ட் டேயில் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? ஹவு டோத் இந்த லிட்டில் கிராக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெயில். அப்போ அந்த டெய்லை வந்து ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா போர் த வாட்டர் ஆஃப் நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். அப்போ அது மேலே, அதனுடைய ஸ்கின் மேலே எல்லாம் தண்ணி பட்டுற மாதிரி பண்ணுது. சரிங்களா? இந்த இடத்துல கோல்டன் ஸ்கேல் அப்படிங்கிறது அந்த அவுட்டர் ஸ்கின் ஆஃப் த கிராக்கடைல் ஹியர். தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். சியர்ஃபுல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி. இந்த இடத்துல கிரின் அப்படிங்கிறது இந்த வாயை திறந்து சிரிக்கிறது, இந்த பல்லு தெரிகிற மாதிரி இந்த கோல்கேட் விளம்பரத்தில் சிரிப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரின். ரைட்டுங்களா? ஸ்மைல் வித் ஓப்பன் மவுத் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். பாருங்கள், ஒரு கொடூரமான ஐரணி இது இல்லையா? ஐரணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. அங்கே சொல்கிறது ஒன்றா இருக்கும், இன் ரியாலிட்டி ஒரு விஷயமா இருக்கும். புகழ்வது போல் புகழ்ந்து பழிப்பது இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன். இப்போ நம்ம ஒரு கெஸ்ட்டை பார்த்த உடனே, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம கைகளை விரித்து ஆற தழுவ அந்த ஹக் பண்ணுறதுக்காக போவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த முதலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் ஃபிஷஸை பார்த்த உடனே பண்ணுது வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். அப்படி ரொம்ப சிரிச்ச முகமாக பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது அப்படியானா அப்படி கிடையாது இல்லையா? இப்போ அந்த ஃபிஷஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பரலோகம்தான். ரைட்? ஸோ அப்போ இது வந்து டோட்டலி ஒரு ஐரணி. அப்போ இதுதான் அந்த டிசெப்ஷன். புரியுதுங்களா? அப்போ சிம்பாலிக்காக ஒரு மீனிங் சொல்கிறாங்க. நல்லா பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்க இல்லை, நம்மக்கிட்ட சிரிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ரைட்? ஸோ லெட்ஸ் see the poetic devices. பிஃபோர் தட் நம்ம இந்த கோர்ஸில் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தோம் about ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இல்லைனா poetic devices. ரைட்? இந்த poetic devices அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுதுகிறாரு. அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அழகாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுகை மூனையெல்லாம் போட்டு எழுதுவாங்க இல்லையா? மானே தேனே பொன்மானே அப்படின்னு வர்றதுக்கு, ஒரு ரிதமிக்கான ஒரு டோன் வர்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை தான் நம்ம வந்து poetic devices அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் see. How doth the little crocodile improve his shining tail. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லை, ஆனால் இது ஒரு கொஸ்டின். ஆனால் உங்ககிட்ட பொயட் வந்து ஆன்சரை எதிர்பார்க்கவே இல்லை. அது எப்படி பண்ணுது பாருங்களேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பாயிண்ட்டை மேக் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது இந்த பொயட்ரியில் ஆன்சரை எதிர்பார்க்காம ஒரு கொஸ்டினை வந்து மேக் பண்ணுறாங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? ப்ளீஸ் டாலரேட் மை ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஹிஸ் அப்படிங்கிறது யார் இந்த இடத்துல ஹிஸ் அப்படிங்கிறது இந்த கிராக்கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை சொல்கிற மாதிரி நம்ம போயிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த அனிமல்ஸுக்கு, அதுக்கப்புறம் நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் பர்சானிஃபிகேஷன், ரைட்? இதை நம்ம படிச்சிருப்போம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரைட்? தென் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். பாருங்கள், இந்த முதலை மேலே பட்டு அதனுடைய ஸ்கின் ஷைன் ஆகிறதுக்கு எவ்வளோ தான் தண்ணி தேவைப்படும், ரைட்? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ நைலில் இருக்கிற மொத்த தண்ணியை எடுத்து இந்த முதலை மேலே படும்படி பண்ணதா நம்ம போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு எக்ஸாஜரேஷனோட சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போல் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஹைப்பர்போல் சிம்பிள். இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் புலவர்கள் வருவாங்க இல்லையா? அவன் கல்லை தான் தூக்கி போட்டிருப்பான், ஆனால் என்னுடைய அரசன் மலையே அப்படியே வந்து மறிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போல். தென் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், இதில் கோல்டால் செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த முதலையுடைய அவுட்டர் ஸ்கின்னை வந்து கோல்டன் ஸ்கேல் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைக் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தாமல் அவங்க கம்பேரிசனை வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து நம்ம மெட்டஃபர் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ லெட்ஸ் see the next one again. How cheerful he seems to grin, how neatly spreads his claws. இதெல்லாமே கொஸ்டின், புரியுதுங்களா? அப்போ இதை நீங்கள் வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், ரைட்? தென் பாருங்கள், இந்த ரெண்டு சக்ஸசிவ் லைன்ஸ், இந்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆரம்பித்தா, அது அடுத்தடுத்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆரம்பித்தா அது வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அனஃபோரா இது வந்து ரெப்படிஷனுடைய ஒன் ஆஃப் அ கைண்ட், சரிங்களா? ரெப்படிஷனுடைய ஒரு டைப் இது அனஃபோரா. அடுத்தடுத்த பொயட்டிக் லைன் வந்து ஒரே மாதிரி வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்லி புத்துடைய பாட்டு இருக்கும் இல்லையா? we don't talk anymore, அதே மாதிரி நாக்கமுக்கா இந்த மாதிரி வருது, ரைட்? அண்ட் வெல்கம்ஸ் பாருங்கள், ஸ்ப்ரெட்ஸ் his claws, வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன், ஸ்மைலிங் ஜாஸ், இதெல்லாமே வந்து ஒரு ஹியூமன் குவாலிட்டி இல்லையா? ஒரு நண்பரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆரத்தழுவ அப்படி கையை விரிக்கிறது, தென் வெல்கம் பண்ணுறது, இதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டி. அப்போ அகெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ரைட்? பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது அனிமல்ஸுக்கோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் குவாலிட்டி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி ஸ்மைலிங் ஜாஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் லைனில் கிராக்கடைல் அப்படிங்கிற லிட்டில் கிராக்கடைல் அப்படிங்கிற டேம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த இடத்துல கிராக்கடைல் அப்படிங்கிறது ஒரு நவுன், ரைட்? இந்த நவுன் எப்படி இருக்குன்னு சொல்கிறது லிட்டில் அப்படிங்கிற வார்த்தை, ஆமாம், ரைட்? இதை தான் நம்ம வந்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போது பொயட்ரியில் நம்ம வந்து அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணோன்னா, சரிங்களா? பொயட்ரியில் அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னா அதை வந்து எபித்தட் அப்படின்னு ஒரு பொயட்ரிக் டிவைஸ் இருக்குது, எபித்தட், ரைட்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பொயட்ரியில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், லிட்டில் கிராக்கடைல். அப்போ இந்த இடத்துல லிட்டில் கிராக்கடைலில் லிட்டில் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ், அப்போ இது வந்து எபித்தட். ஷைனிங் டெயில், டெயில் அப்படிங்கிறது நவுன், இது எப்படி இருக்குது? ஷைனியாக இருக்குது, அப்போ இது வந்து எபித்தட். கோல்டன் ஸ்கேல், கோல்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எபித்தட். தென் ஸ்மைலிங் ஜாஸ், அதுலேயுமே எபித்தட் வருது. அதே மாதிரி இந்த லைன் பாருங்களேன், ஹவு சியர்ஃபுல், ஹெச் ஹி, இங்கே பாருங்கள் இந்த ஹெச் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா அலிட்ரேஷன், ரைட்டுங்களா? அண்ட் ப்ளீஸ் நோட் தட் கான்சனன்ட் சவுண்ட் வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் ரிப்பீட்டடாக வந்தால் அது வந்து அலிட்ரேஷன், சரிங்களா? ஏன்னா இன்னொன்று இருக்குது, கான்சனன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் எப்படின்னா இந்த கான்சனன்ட் சவுண்ட் முதல்ல, இடையில, இல்லைனா கடைசியிலலாம் வரலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக வந்தால் அது கான்சனன்ஸ். இதுவே ஒவ்வொரு வார்த்தையினுடைய தொடக்கத்தில் இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா ஹி, ஹிம், ஹி, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஹெச் சவுண்டு இல்லைனா அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வருது அப்படின்னா தட் இஸ் அலிட்ரேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ரைட்? அப்போ மறுபடியும் சொல்லிடுறேன், நம்ம முதல்ல பார்த்தது ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஆன்சரை எதிர்பார்க்காம ஒரு பாயிண்ட்டை மேக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டினை மேக் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துருந்தோம், ரைட்? வேறு என்ன பார்த்துருந்தோம்? பர்சானிஃபிகேஷன் ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். தென் ஹைப்பர்போல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப ஹைப் கொடுத்து பேசுகிறது, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, சரிங்களா? தென் மெட்டாஃபர் லைக் அஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. தென் அனஃபோரா பொயட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல, அதாவது அந்த பொயட்டிக் லைன்ஸோடைய தொடக்கம் வந்து ஒரே மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன்.
தென் எபித்தட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். தென் இது புக்கில் கொடுத்துருக்கிற க்ளோசரி பார்ட். அண்ட் இதை நம்ம பார்த்துட்டோம். டஸ் அப்படிங்கிறது, தென் இம்ப்ரூவ் அப்படிங்கிற இந்த இடத்துல பிகம் பெட்டர், நான் ஸ்கின் கேர் இல்லை நான் மேக்கிங் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சியர்ஃபுல் ஹாப்பி, ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்ட்லி மைல்ட்லி. தென் ஒரு டூயினோ பாட்டு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. மெட்ராஸ் கிராக்கரைல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ். அண்டு இங்கே முதல்ல தவிர்த்து ஆலிவ் ரெட்லியும் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது தமிழ்நாடு ரீஜனில் நம்ம இந்த ஆலிவ் ரெட்லி வச்சு ஒரு அந்த சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற லெசனே பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா கோஸ்ட் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், கோவலம் சென்னையில் கூட இந்த ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் வருது, ரைட். தென் பொதுவாக இந்த பொயட்ரியில் எல்லாருமே அந்த பொயட்டை முதல்ல சொல்லுவாங்க. நான் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் தார், ரைட். ஏன்னா எல்லாருமே வந்து முதல்ல எடுத்த உடனே தெரியாத ஒரு கேரக்டரை பற்றி படிக்கிறது இல்லைனா தெரிஞ்சுக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் சரிங்களா. எனிவே, இவர் வந்து ஒரு ரெனவுண்ட் ஃபேமஸான ஒரு ரைட்டர், லீவிஸ் கரோல் ஃப்ரம் இங்கிலாந்து, ரைட்டுங்களா. அவருடைய உண்மையான பேர் பாருங்கள், சார்ல்ஸ் லூட்விச் டாட்சன், ரைட். சார்ல்ஸ் லூட்விச் டாட்சன். அப்போ இவருடைய பென் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா லீவிஸ் கரோல். இவர் வந்து இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, பன்முகத்தன்மை வாய்ந்தவர். மேத்தமெட்டிஷியன், ரைட்டர், ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஆங்கிலிக்கன் டீக்கன், ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக கூட இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படிங்கிறது ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியான த்ரூ த லுக்கிங் கிளாஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் தாரா. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த செஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நீட் எனி கோர்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கேன் த QR code and get it. Thanks for listening. Have a happy day. Let's succeed together.